ஹாய் டச்சகடீஸில் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு நான் வந்தாங்க ஃபேரிகள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டெய்லிக்காக ஒரு 1 ஷார்ட்டோ 2 ஷார்ட்டோ செய்யலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்டா. இது நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஆனால் இது 2 ஷார்ட் போடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி பேலன்ஸ் ஒரு மாதிரி இந்த நீ இல்லைன்னா என் வாய்ஸே ஒரு மாதிரி தான் சொல்லி சாரிடா. அண்ட் இது 18+ கண்டென்ட். ஸோ இட்ஸ் மஸ்ட். ஸோ வாங்கடா வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தோன்னா ஒரு ஸ்கூல் மாதிரி. அந்த ஸ்கூலில் ஒரு கிளாஸில் 2 பசங்க பேக் பெஞ்சில் உட்காந்து நிற்காங்க. அதில் ஒரு பர்சன் அதில் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க, போச்சு போச்சு எல்லாம் போச்சு, ஐயோ 2 சப்ஜெக்டில் ஃபெயில்டா, என்ன பண்ணுறது, என் அப்பா கொல்ல போகிறான், ஐயோ. அதுலேயும் 2 சப்ஜெக்ட் பாஸ் தான் இருக்கேன். ஒரு சப்ஜெக்ட் இப்போ ஜஸ்ட் பாஸ் எடுத்திருக்கேன். ஐயோ டே என்னடா பண்ணுறது? டே என்னடா நீ இவ்வளோ கூலாக உட்காந்துருக்க? நீலாம் 3 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகி 2 சப்ஜெக்ட் நீ ஜஸ்ட் பாஸ் தானே எடுத்திருக்க. உங்கள் அப்பா என்னோட அப்பாவோட ரொம்ப ஸ்ட்ரிக்டாச்சேடா. அதெல்லாம் பிரச்சனையே இல்லைடா, நான் எதுனா சொல்லி சமாளிச்சிருவேன். நான் 95 85 எடுத்துட்டேன்னு சொன்னால் போது. எனது 95 85 எடுக்க போகிறேன்னு சொல்லிடுவியா? என்னடா சொல்கிற நீ? அப்போ பிடிஎம் டைமில் நீ என்ன பண்ணுவ? அவங்க தானே தின்னும் பேரண்ட்ஸு. அதுக்கும் வழி இருக்குது. உன்னை மாதிரி என்ன மாட்டிப்பேன்னு நினைக்கிறியா? எனக்கு உன்னோட அதிகமான மூளை தான். அப்போ ஏன்ப்பா நீங்கள் 3 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிருக்கீங்க? உன் கூட ஊரை சுற்றினல, அதனால தான். சரி என்ன சொல்லலாம் விடு. நீ எப்படா மாட்டாமல் இருப்ப? தயவுசெய்து என்னன்னு சொல்கிறா தாங்க, இல்லைனா என் மண்டை வெடிச்சிடும். பாப்படா பிடிஎஃப் டைமில் நீ பாப்ப ஜிமன், கவலையே படாத. நீ பார்த்து ஷாக்காக தான் போகிற, அதே மாதிரி என்கிட்ட கற்றுக்க தான் போகிற. விடு ஜிமனே, நீ அப்போ பாரு. நீ இப்போவே சொல்கிறான். சொல்ல மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு பேசியிருப்பாங்களே அவங்க வேலையால நம்ம ஜிம்மன் தான். பக்கத்தில் தாங்க உட்காந்துருப்பாங்க. தாங்க 3 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகி 2 சப்ஜெக்டில் தான் ஜஸ்ட் பாஸ் எடுத்திருப்பான். ஆனால் ஜிம்மன் 2 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டு 2 சப்ஜெக்டில் பாஸ் ஆகிட்டு ஒரு சப்ஜெக்டில் ஜஸ்ட்டு பாஸ் வாங்கியிருப்பான் ஜிம்மன். இப்போ இந்த டேவும் பாஸ் ஆகுது. இப்போ ஸ்கூலை விட்டு நடந்து போயின்னுருக்காங்க சைக்கிள் வச்சுக்கிட்டு. இங்கே ஜிம்மன் தான். டே தாங்க என்னடா பண்ண போகிற? தயவுசெய்து சொல்கிறான். நீ பார்ப்படா, நீ அந்த நாளில் பார்ப்ப, அதுக்கப்புறம் நீங்கள் கற்றுக்கோ எப்படி தப்பிக்கணும், சரியா? நீ என்ன பண்ண போகிறேன்னு ஜஸ்ட்டு க்ளூவாச்சு சொல்கிறாங்க. பாரு, அதுக்கெலாம் ஒரு தனி மச்சம் வேணும், இல்லைன்னா அறி வேணும், இல்லைன்னா உனக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா பிடிச்சிக்கணும். எனக்கு இந்த 3மே எனக்கு நான் தான் தப்பிக்க போகிறேன். நீ அதனால் பார்க்க தான் போகிற, பார்த்து தெரிஞ்சுக்கும், சரியா? இப்போ நான் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன், பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் லெஃப்ட் எடுத்துடுறான். ஜிம்மனும் ரைட் சைடில் சைக்கிளை எடுத்து கிளம்பிடுறான். 2 பேருமே சைக்கிளில் தான் இருக்கும். கொஞ்சம் தூரம் நடந்து போயிடுவாங்க. லெஃப்ட் சைடில் தாங்க போயிருக்கும், நானும் போயிடுவான். கழித்து தாங்க வீட்டும் போய் சேர்ந்துருவான். வீட்டில் போய் சேர்ந்ததுக்கப்புறம் தாங்க தான், அம்மா என்னடா வந்தோடனே கத்தினுங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, ரொம்ப பசிக்குது, நீங்கள் என்ன செஞ்சு வைங்க, நான் போய் ஃப்ரெஷ்ஷாக போயிடுவேன். டேய் நீ எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டல, நீ கன்ஃபார்மாக ஆன்சர் ஷீட் கொடுத்துருப்பாங்களே, என்ன மார்க்கு? ஐயோ கரெக்டாக கேட்டாங்களே. நல்ல மார்க் தான் எடுத்திருக்கேன். சில சப்ஜெக்ட்லாம் 83 85 எடுத்திருக்கேன். இங்கிலீஷில் 95 எடுத்திருக்கேன். அப்படியாடா, சூப்பரா, என் தயான்னு கரெக்டாக நிரூபிச்சிருக்கேன். சரி எனக்கு ரொம்ப பசிக்குது, என்ன எடுத்துருங்க, நான் போய் ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு வந்துடுறேன். சரி உனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறேன், நீ போய் ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு வாப்போம். சரி சொல்லிட்டு கொடுக்குறேன். மேலே போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு அது கீழே வந்ததுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்டு இருக்கான். கொஞ்சம் கழிச்சு டைம் பார்க்குறான். கொஞ்சம் டைம் ஆகிருக்கும். அதை பார்த்துட்டு ஒரு 5 o'clock தான், 5 o'clock ஆகிருக்கும். இங்கே தாங்கண்ணா, அம்மா நான் ஜிம்மன் வீட்டுக்கு போய்ட்டு வந்துடுறேன். ஜிம்மன் வீட்டுக்கா? சரி ஓகே
9 o'clock முன்னாடி வந்துடு. உங்கள் அப்பா கொஞ்சம் இன்னைக்கு சீக்கிரமாகவே வந்துடுறேன்னாரு. நீ வெளியே இருக்கிறத பார்த்துட்டு திட்ட போகிறாரு. சரியா? சரிம்மா ஒரு 9 o'clock 8:30 வந்துடுறேன். சரி, ஓகே, பார்த்து போய்ட்டு வா. பாய் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் போகிறான். கொஞ்சம் தூரம் அப்படியே சைக்கிளில் அப்படியே வந்து ஓட்டிகிட்டே போயின்னு இருக்கான். ஜிம்மன் வீட்டுக்கெலாம் போகல. ஒரு ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு சைடில் வந்து நிறுத்துறான். கொஞ்சம் தூரத்தில் சைடில் நிறுத்திட்டு அப்படியே வந்து அங்கேருந்து டாக்ஸி புக் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ட்ராவல் பண்ணின்னு இருக்கான். சொல்லவே மறந்துட்டேன். டேங் வந்து 12th படிச்சுன்னுப்பான். 12th ஒரு ½ year படிச்சுன்னுப்பான். ஜிம்மனும் அதே மாதிரி அவன் கிளாஸில் வந்து 12th படிச்சுன்னுப்பான். இப்போ பார்த்தோன்னா டேங் வந்து ஒரு 1/2 hour ட்ராவல் கழிச்சு ஒரு ஒரு மேன்ஷனில் தான் நிறுத்துறாங்க. ஸோ அந்த டாக்ஸி விட்டு இறங்கி உள்ளே தான் போகிறான். உள்ளே போய் பார்த்தோன்னா அந்த மேன்ஷனில் யாருமே இல்லை. அப்படியே சைலண்ட்டாக இருக்குது அந்த இதுவே, அந்த மேன்ஷனு. இப்போ இங்கே டேங் தான். இன்னும் யாருமே இல்லை. ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? என்ன ஒரு பாடி கூட காணும். ஒரு பாடி கார்டு யாருமே இல்லை. மீட் கூட இல்லை. யாராச்சும் இருக்கீங்களா? இங்கே தான் கத்துறான். என்னென்னு பார்த்தோன்னா பேக்லேருந்து ஒரு பர்சன் அப்படியே வந்து பிடிச்சி இழுத்துருப்பாங்க. இப்போ அந்த பர்சன் தான். ஏன் இவ்வளோ லேட்டாக வந்திருக்க? இங்கே டேங் தான். நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? இங்கே அந்த பர்சன் சிரிக்கிறாங்க. இங்கே டேங் தான். சிரிக்காத, நான் இவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? இப்போ அந்த பர்சன் தான். சரி, நான் ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லவே. நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்ல பிள்ளையாட்டம் நடிச்சிட்டு ஜிம்மன் வீட்டுக்கு போகிறேன்னு பொய் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சைக்கிள் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் ஓட்டிகிட்டு பஸ் ஸ்டாண்டில் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் டாக்ஸி பிடிச்சி 1/2 hour ட்ராவல் கழிச்சு இங்கே வந்தா ஏன் லேட்டுன்னு கேட்குற? இதெல்லாம் உனக்கே ஓரத்தலை எங்கேயா? சரி இங்கே அந்த பர்சன் நிறையா இல்லை, நம்ம இவங்க தான். ஸோ இங்கே வந்து ஒரு பெரிய மாஃபியா. அவன் வந்து ஒரு மேன்ஷனில் தான் தங்கி நிற்கான். அண்ட் அதே மாதிரி அவங்க பாய் ஃப்ரெண்ட். ஸோ இங்கே வந்து இங்கே தான் சிரிச்சிட்டு இந்த ரிலேஷன்ஷிப் வர்த்து தான் போல். என்னத்துக்கு வர்த்து? நீ இவ்வளோ பண்ணிட்டு வரல, அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் வர்த்து தானே? எப்படி நான் இவ்வளோ பொய் சொல்லிட்டு இங்கே வந்தாலும் நீ எனக்காக எதுவும் பண்ண மாட்டேன். நானா உனக்காக பண்ணாமல் இருக்கேன்? நீ என்ன பண்ணாமல் இருக்க? என்னை பிக்கப் பண்ணுறதுக்காக வரவும் மாட்டேங்கிற. நீ வேலைன்னு சுற்றி இருக்க. நேற்று கால் பண்ண, நீ அட்டன் பண்ணல. மெசேஜ் பண்ண, நீ அதுக்கு ரிப்ளை பண்ணலை. பார்க்க கூட செய்யலை நீ. அது கொஞ்சம் வேலையாக போயிருந்தேன். அதான் எப்போ பார்த்தாலும் வேலை. கொஞ்சமாக சின்ன கவனிக்கிறியா நீ? ஐயோ சரி, நீ உன்னோட கச்சேரியை ஸ்டார்ட் பண்ணிடாத. இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணுமாவா? நான் எதுக்காக சொல்கிறேன்னு கூட புரியல. நல்லாவே புரியுது, நான் தான் கேட்குறேன். என்ன வேணும்? நீ என்ன வேணும்னா இப்படி கச்சேரிலாம் ஸ்டார்ட் பண்ணுவேன். என்ன, எனக்கு கிரெடிட் கார்டு வேணுமா? நான் ஒன்றும் அதெல்லாம் கேட்கல. அப்புறம் வேறு என்ன வேணும்? ஷாப்பிங் போகணுமா? அதெல்லாம் இல்லை. சாப்பிடணும் போல இருக்கா? ஐயோ அதெல்லாம் இல்லை. வெளில கூட்டிகிட்டு போகணுமா? அதெல்லாம் இல்லை. எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும். என்ன பண்ணணும்? எதுக்கு நான் என்ன வச்சு பேசுறது? வா உட்காந்து பேசலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுகாவை கூட்டிகிட்டு கவுச்சில் உட்கார வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் உட்காந்துட்டு அவன் கையை வந்து மசாஜ் பண்ணின்னுக்கான். சுகா வந்து ஒன் சைடு ஐயை வச்சுட்டு பார்த்துன்னுக்கான், சைட் ஐஸில் பார்த்துன்னுக்கான். இங்கே தாங்கண்ணா. எங்கேயா? எங்கேயா சொல்லு. அது நான் நாளைக்கு பிடிஎம் இருக்கு. பிடிஎம்னா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங். அதில் என்னோடய மார்க் ஷீட்லாம் காமிப்பாங்க. சரி, நான் ரொம்ப கம்மியான மார்க் எடுத்துட்டேன்.
கம்மியான மார்க் எடுத்தியா இல்லைனா ஃபெயில் மார்க் எடுத்தியா? ஃபெயில் மார்க் எடுத்தேன். எதில்? சயின்ஸு, மேக்ஸு, சோஷியல் இந்த 3த்துலேயும் ஃபெயில் மார்க் எடுத்துட்டேன்னா மற்ற சப்ஜெக்ட்லாம் வந்து ஜஸ்ட் பாஸ் எடுத்து வச்சிருவேன். அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன தோலை உரிச்சிருவார். அதனால் என்ன பண்ணுற, பிடிஎம்க்கு நீ வந்துடுறியா? என்னது பிடிஎம்முக்கா? சத்தியமாக முடியாது, சத்தியமாக 1% கூட முடியாது. ப்ளீஸ் 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 ப்ளீஸுங்கய்யா, ப்ளீஸுங்கய்யா. முடியவே முடியாது. எனக்கு அன்றைக்கி நாள் வேறு எனக்கு நிறைய பிஸியான ஷெடியூல்ஸ்லாம் இருக்குது, மீட்டிங்ஸ் அது இதுன்னு நிறைய இருக்குது. நான் போயே தீரணும். எனக்காக இதை பண்ண மாட்டியா? ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக இதை பண்ண மாட்டியா? ஏன் இப்படி பண்ணுற? ப்ளீஸ் 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 நான் என்ன வேணால் பண்ணுறேன் ப்ளீஸ். அப்பா வந்து தோலை உரிச்சிருவாரா? நான் செத்தா உனக்கு ஓகேவா? என்னது? அப்போ சத்தியமாக நான் உரிச்சு தொங்க விட்டு என்னை சாவடிச்சிருவார். அதெல்லாம் முடியவே முடியாது. நான் 3 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிருக்கணும், அவ்வளோதான். ஜஸ்ட் பாஸ் எடுத்து வந்தால் கூட அசிங்கமாக திட்டியும் விட்டுருவார். ஆனால் 3 சப்ஜெக்டில் ஃபெயில், சத்தியமாக முடியாதுடா. வேணாம். நீ வீட்டில் என்ன சொல்லுவ? பிடிஎம்மில் அவங்களும் வருவாங்களா? அது நாளைக்கு அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஆனால் அவங்க பிடிஎம்முக்கு வந்துட்டு ஃபங்க்ஷன் போகலான்றாங்க. நான் நல்ல மார்க் எடுத்திருக்கேன்னு தெரிஞ்சால் எதுக்கு பிடிஎம்முக்கெலாம் போய் வேஸ்ட் பண்ண எடுத்து அப்படியே இப்போ ஃபங்க்ஷன் போயிடலான்னு நான் சொல்லி எதுனா அவங்களுக்கு என்ன ஒன்று சொல்லி அவங்கள அனுப்பிச்சி விட்ருவேன். அதான். சரி, என்ன மார்க் சொல்ல போகிற? அதுக்கு மேலே என்ன சொல்ல போகிறேன்? 93, 98, 95, 83, 88 சொல்ல போகிறேன். இன்னைக்கு அதான் சொன்னேன் எங்கள் அம்மா கிட்ட. போய் சொல்லி வச்சுருவ. ஆமாம். இந்தியா ஆயா, அதெல்லாம் முடியாது. ப்ளீஸ் 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 நான் என்ன வேணால் பண்ணுறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன வேணால் பண்ணுவேன்? என்ன வேணால் பண்ணுவேன். சரி, நான் வரேன். ஆனால் டீச்சர்ஸ்கிட்டே நீ என்னை பற்றி என்ன சொல்ல போகிற? நான் யார் உனக்கு? பிரதரா? வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. பிரதர்னால் சுத்தமாக. அப்போ என்ன சொல்கிறது? ஐயாங்க என்ன சொல்ல முடியும்? அதை பற்றி நான் பார்த்துக்கிறேன். நான் வந்தால் உங்களுக்கு ஓகே அதானே? நீ வந்தால் மட்டும் போதும். நான் வந்தால் மட்டும் தானே போதும், மற்றவங்க நான் பார்த்துக்கிறேன். சரி, ஓகே. எனக்கு ரொம்ப பசிக்குது. வீட்டில் என்ன இருக்கா? என்ன வேணும் சொல்லு, நான் வேணால் ஆர்டர் பண்ணுறேன். பீட்சா வேணும். அதானே பார்த்தேன். சொல்லிட்டு பீட்சா ஆர்டர் பண்ணுறாங்க. அது அந்த ஆர்டர் பண்ணிட்டு வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்ல. ஸோ அது வரைக்கும் வந்து தாவும் இங்கேயும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பீட்சாவும் வந்துடுது. அதுவும் சாப்பிட்டுட்டு மூவிலாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே இவங்கிக்கு வந்து ஒரு ஃபீல் வருது, ஒரு மூடு வருது. படம் பார்த்து நிற்கும் போதே ஏன்னா வந்து தான் வந்து அவ்வளோ க்ளோஸாக உட்காந்து நினைப்பான். அதனால் வந்து அவனுக்கு வந்து மூடெலாம் ஏறுது. ஸோ தாங்க பார்க்குறான். தாங்க வந்து அப்படியே பீட்சா சாப்பிட்டுக்கிட்டே வந்து படத்தை பார்த்துன்னு இருக்கான். இங்கே வந்து அப்படியே ஸ்லோவாக இவங்க தாங்கோட கழுத்தில் போய் அப்படியே வந்து கிஸ் பண்ணுறான். இங்கே தாங்கதான் இவங்க படத்தை பார்க்க விடு. எங்கள் அப்பா தான் வரேன். நானும் அப்பப்போ வெளில வர போகிறேன். நேற்று நீ வரவே இல்லை. எனக்கு வர மூட்டை ஏற்றுறா. வாடா. நான் இந்த படத்தை பார்க்கணும். விடுப்போ, புதுசாக வந்திருக்கு நெட்ஃப்ளிக்ஸில். அப்பாலாம் நெட்ஃப்ளிக்ஸில் எதுவும் பார்க்கவும் விட மாட்டேன், உனக்கே தெரியும்ல. இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என்ன வேணா பண்ணலாம். கொஞ்சம் வெயிட் பண்ண. ஐயோ சரி, நீ பார்த்துன்னு அது வரைக்கும் சும்மா கிஸ்ஸாச்சு பண்ண விட்றா. சரி, ஆனால் டிஸ்டர்ப் பண்ணாத. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே வந்து தாங்க நெக்கு ஷோல்டரு அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டே வரான். இங்கே தாங்க வந்து கூசுது. இங்கே சிவா அவர்கிட்ட மேலே தாங்க தூக்கி லேப்பில் உட்கார வச்சு அப்படியே வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். தாங்கும் வந்து ஒயிட் ஐஸில் அப்படியே வந்து பார்க்க அதுக்கப்புறம் பேக் கிஸ்ஸும் கொடுக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு
இப்போ வந்து சுகாவும் சரி தாங்கும் சரி இப்போ வந்து 2 பேருமே நெட்டாக தான் இருக்காங்க கவுச்சில். இப்போ வந்து தாங் வந்து சுகாவை கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சுகா வந்து இன்சல்ட் பண்ணதுக்காக வந்திருப்பான். இப்போ இங்கே தாங் வந்து டைம் பார்த்துருப்பான். ஸோ அதை பார்த்தோன்னே அப்படியே வந்து சுகாவை கொஞ்சம் அப்படியே தள்ளி வைக்கிறான். இங்கே வந்து சுகா தான், என்னடா எங்கேயா நம்ம அப்புறமா பண்ணலாமா, டைம் ஆயிடுச்சு, எங்கள் அம்மா வேறு சொன்னாங்க இன்றைக்கி அப்பா ரொம்ப சீக்கிரமாக வந்துடுவேன்னு, நான் நாளைக்கு வரேன் சரியா. டே ஏன்டா இப்படி பண்ணுற, ஒரே ஒரு ரவுண்ட் தான்டா. வேணாம் இங்கே ப்ளீஸ் கொஞ்சம் கேளு, இப்போ கிளம்ப ஆரம்பித்தாலே நான் வந்து போய் சேர்றதுக்கே ஒரு 9:30 ஆயிரும். வேணாம் ப்ளீஸ் சொன்ன கேளு, நான் நாளைக்கு வந்து வரேன், நாளைக்கு கன்ஃபார்ம் வரேன் சரியா. சரி போ, நான் வேணா உன்னை ட்ராப் பண்ணிட்டா. இல்லை பரவாயில்ல, நான் டாக்ஸி புக் பண்ணிட்டு போயிடுறேன். இரு நானும் வேணா வரேன், உன்னை எங்கே பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் தானே, அங்கே வந்து சைக்கிள் எடுத்து கிளம்பிடுவேன், நான் வரேன். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தான் அப்படியே ட்ரெஸ்ஸு மாற்றுறான். சுகாவும் ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு இப்போ சுகா வந்து தாங்க கூட்டிகிட்டு வந்து அப்படியே காலில் வந்து போகிறாங்க அந்த பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும். அங்கே தானே சைக்கிள் விட்டுருப்பான். ஸோ அங்கே போயிட்டு இங்கே வந்து தான் சரி ஓகே பாய். பாய். ஆனால் நாளைக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கூலை விட்டு இங்கே வர முடியுமா? ட்ரை பண்ணுறேன். நாளைக்கு வர கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் ப்ராக்டிஸ் வேறு இருக்கு. ஸ்போர்ட்ஸ் ப்ராக்டிஸ் இருக்கா? ஏண்டா நீ நாளைக்கு வருவேன்னு சொல்லி தானடா நான் இன்னைக்கு விட்டேன். நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நான் நாளைக்கு சேர்த்து வச்சு பண்ணிடுறேன் சரியா. ப்ளீஸ்டா. சரி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பிடிச்சி எடுத்து கிஸ் பண்ணியிருக்கான். இங்கே தாங்க அப்படியே பேக் கிஸ் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து தாங்கண்ணா போதும் நான் கிளம்புறேன் ஓகே பாய். பாய் பார்த்து போ. சரி நான் ரீச் பண்ணிட்டு கால் பண்ணுறேன் பாய். பாய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கிளம்பி சைக்கிள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் பார்த்தோன்னே அங்கே வீட்டுக்கு போன 5வது நிமிஷமே வந்து அப்பா வந்துடுறாங்க. ஸோ வந்தோடனே வந்து அவங்க 2 பேருமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டின்னர் தான் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க 3 பேருமே. இப்போ வந்து இங்கே தாங்கோட அப்பா தான் சொல்லுங்கப்பா. மார்க் ஷீட்லாம் வந்துதா? ஐயோ வந்ததுப்பா வந்தது. எவ்வளோ மார்க்கு? எல்லா சப்ஜெக்ட்லேயும் வந்து 93, 85 எடுத்திருக்கேன்ப்பா. இங்கிலீஷில் 95 எடுத்திருக்கேன்ப்பா. ஓ எப்போ பிடிஎம்? நாளைக்குப்பா. ஆனால் நீங்கள் தான் ஃபங்க்ஷன் போகிறீங்களா, அதனால் வேண்டாம், நீங்கள் வர வேண்டாம். நான் தான் நல்ல மார்க் எடுத்திருக்கேன்ல, எப்படி இருந்தாலும் மார்க் காமிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் போயிடுவீங்க. ஸோ நீங்கள் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க வரது? நீங்கள் சொல்கிறதும் கரெக்ட் தான். எனக்கும் காலைல ஆஃபீஸ் போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபங்க்ஷன் கிளம்பி இருக்கும். சரி ஓகே, டீச்சர்கிட்ட சொல்லிக்கிறியா? நான் சொல்லிக்கிறேன்ப்பா, என் கிளாஸ் டீச்சர்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். சரி ஓகே, நீ அடுத்த தடவை எதுனா ஒரு சப்ஜெக்டில் சென்டம் வாங்கணும் சரியா? சரிங்கப்பா நான் வாங்கிக்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ சாப்பிட்டுருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு தான் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே தான் போகிறான். மேலே போனோடனே வந்து இங்கே சுகாவுக்கு தான் வீடியோ கால் பண்ணுறான். இங்கே வந்து சிவாவும் அட்டன் பண்ணிட்டு நீ சிவா தான், ஏண்டா ரீச் பண்ணிட்டு கால் பண்ணேன்னா இப்போ கால் பண்ணுறேன். ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு சாப்பிட்டுட்டு கால் பண்ணலான்னு தான் நினச்சேன், அதான். ஓ சரி, என்ன சடனாக வீடியோ கால்லாம் பண்ணியிருக்கேன், எப்போவுமே நார்மல் கால் பண்ணுவேன்? அது ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஃபுல்லாக உன் ஞாபகமாகவே இருக்குது என் நேரத்தில். அப்படியா? எங்கள் அப்பா மட்டும் 10 மணி இல்லைனா 12 மணிக்கு வரேன்னு சொன்னான்னா நான் கொஞ்சம் நேரத்துக்கு அவங்க கூட இருந்திருப்பேன். இப்போ கூட பிரச்சனையே இல்லை, நான் வேணா வீட்டு பின்னாடி நிற்கிறேன், நீ அப்படியே எகிரி குச்சி வந்துடும். எதுக்கு? நான் மாட்டி சாவத்துக்கா? அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெட்டில் படுக்கிறான். இங்கே வந்து சுகா சரி உன்னோட டாப் பட்டன் மட்டும் கட்டுறியா? எதுக்கு? உன்னை ரசிக்கிறதுக்கு தான், வேறு எதுக்கு? முடியாதுப்பா. ஏன்டா இப்படி பண்ணுற, ப்ளீஸ்டா ப்ளீஸ்.
முடியவே முடியாது. என்ன இன்சர்ட் பண்ணவும் விடலை, ஒரு ரவுண்ட் பண்ணலான்னு சொன்னால் அதுவும் விடலை. கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் கிஸ் பண்ணிவிட்டு என்கிட்டேருந்து ஓடி போயிட்டேன். இப்படி படுத்து நிற்கும் போது எனக்கு மூடு எடுதுடா, ப்ளீஸ்டா கொஞ்சம் 2 பட்டன் மட்டும் கேட்டு. ரொம்ப கெஞ்சி கேட்குறியே, நான் தான் ஒரே ஒரு பட்டன் மட்டும் கேட்டா. இன்னும் ஒரே ஒரு பட்டன் மட்டும் கேட்டுறியா? சரி ஓகே. ஆனால் நாளைக்கெலாம் நான் வந்து வீடியோ கால் பண்ணி இந்த மாதிரிலாம் காமிக்க மாட்டேன், சரியா? சரி இப்போ காமி அப்படின்னு சொன்னோடனே வந்து தாங்க சிரிச்சிட்டு அப்படியே வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே வந்து பேசிக்கிறாங்க. ஸோ இப்படி வந்து ஒரு நாள் போகுது. இப்போ வந்து ஒரு நாள் கழித்து பார்த்தோன்னா இப்போ பிடிஎம் டே. இப்போ பார்த்தோன்னா கிளாஸில் வந்து ஜிம்முனும் தாங்க உட்காந்துருக்காங்க லாஸ்ட் பெஞ்சில் அழக்க போல். இங்கே வந்து ஜிம்மு தான். ஐயோ இப்போ என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியலையே, எங்கள் அப்பா வந்தான்னா தோலை உரிச்சிடுவார். ஐயோ என் மார்க்ஷீட்டை பார்த்தா அவ்வளோதான், வீட்டுக்கு போனோடனே தோலை உரிச்சு தொங்க விட்டுருவார். நாளைக்கு சாவு தான் எனக்கு. நாளைக்கு கூட இல்லை, இன்னைக்கே எனக்கு பால் ஊற்றிடுவார். ஐயோ என்ன பண்ணுது? டே என்னடா இவ்வளோ சில்லாம் உட்காந்துருக்கா? எப்படா உன்ன மாதிரி ஏமாச்சிருப்பானா? சரிடா, நீ என்ன மாதிரி இல்லை, ஆனால் எப்படா தப்பிக்கிற? டே அன்னைக்கு சொன்ன மாதிரி தான், ஒன்று மச்சம் வேணும், இல்லைன்னா அறி வேணும், இல்லைன்னா அழகாக இருக்கணும். இந்த 3மே என்கிட்ட இருக்குடா, அதனால தான் தப்பிச்சிடுறேன். உனக்கு அந்த மாதிரி இருக்கா? நீ என்னன்னா சொல்லு, ஆனால் அழகாக இருக்க மட்டும் சொல்லாத. நீ என்னோட அழகு கம்மி தான். எனக்காச்சும் 2 ப்ரொபோசல் வந்தது, உனக்கு அது வந்ததா? இல்லை, ஆனால் காலேஜில் கன்ஃபார்மாக வந்துடும். காலேஜ் வரைக்கும் வெயிட் பண்ணு, நான் அது வரைக்கும் நான் என் லவர் கூட என்ஜாய் பண்ண போகிறேன். ஆமாம்ல, உனக்கு லவர் இருக்குல்ல? ஓ அப்போ அவன் தான் வரப்போறானா? கரெக்டாக யூஸ் பண்ணுறப்ப. ஆமாம், அவன் தான் வருவான். நீ ரொம்ப நல்லா கேட்டிருந்தல அவனை பார்க்கணும், இன்னைக்கு நீ பார்ப்ப. பார்க்குறேன்டா, பாரு. அந்த அப்பாவே போல் அந்த மனுஷனை நான் போய் பார்க்குறேன். உன்னை போய் லவ் பண்ணுறானே. ஏய் என் மாமா என்ன சொன்ன கொன்றுவேன். உன் மாமா எதுவுமே சொல்லலை, உன்னை போய் லவ் பண்ணுறாரே அவ்வளோ பெரிய மனுஷன் யாரா அதுன்னு பார்க்கலான்னு இருக்கேன், அதுதான் நான் சொன்னேன். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இங்கே வந்து சுகா வந்துடுறான், கிளாஸில் என்ட்ரி ஆகிறான். இப்போ வந்து இங்கே தாங்க கொடுக்குறேன்னு இவங்ககிட்ட போயிட்டு, நீ கூட வர மாட்டியோன்னு நினச்சேன், நல்ல வேலை வந்துட்டேன். சரி எனக்கு டைம் ஆச்சு, எனக்கு வர ஒர்க் இருக்குது, கிளாஸ் டீச்சருங்க இதோ அங்கே, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துக்கிறாங்க. இங்கே வந்து அந்த தாங்கோட கிளாஸ் டீச்சர் தான். நீங்கள் யார்? நான் உங்களை இந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ்லாம் பார்த்ததே இல்லையே. அது நான் சொல்கிறேன் மேம், இவங்க என் ஹயம். இல்லை நான் இவனோட மாமாவா? ஏன் பேரண்ட்ஸ் இல்லையா? இல்லை அவங்க கொஞ்சம் வேலையாக போயிருக்காங்க, ஸோ அதனால் நான் வந்திருக்கேன். ஓ சரி, இந்தாங்க அவங்களோட மார்க் ஷீட், தாங்களோட மார்க் ஷீட் கொடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துனுக்க. இங்கே வந்து கிளாஸ் டீச்சர் தான். இங்கே பாரு, இன்னும் கம்மியான மார்க், இதில் வேறு 3 சப்ஜெக்ட் ஃபெயில் வேறு. இது கூட பரவாயில்ல, கொஞ்சம் கூட டிசிப்ளினே கிடையாது. ஸ்டடீஸ் இல்லைனாலும் டிசிப்ளின் இருந்தால் கூட ஸ்டடீஸை கோப் அப் பண்ணலாம். ஆனால் ஸ்டடீஸும் இல்லை, டிசிப்ளினும் இல்லை. டீச்சர்ஸ் ஒவ்வொரு பண்ணுறது கிடையாது, கிளாஸை கவனிக்கிறது கிடையாது, கிளாஸை வேறு பங்க் பண்ணிவிட்டு இதை வேறு ஃப்ரெண்ட்ஸோட ஊரை சுற்றினுக்கான். கொஞ்சம் கூட அவங்க பேரண்ட்ஸ் காலே அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவன் தான் மாற்றி நம்பர் கொடுத்துருந்தான்னு நினைக்கிறேன். முன்னெல்லாம் நல்லதாக ஏதோ ஒன்று பரவாயில்லையாக இருந்தான், ஸ்டடீஸில் பரவாயில்லையாக இருந்தாலும் டிசிப்ளின் நிறையவே இருக்கும். ஆனால் இப்போ சுத்தமாக கிடையாது. 10th முடிச்சு எப்போ 11th 12th வந்தாலும் அப்போலேருந்து இந்த டிசிப்ளினாக என்னன்னே தெரியாமல் சுற்றின்னு இருக்கான். எப்படி இதெல்லாம் எங்களால் அக்செப்ட் பண்ண முடியும் சொல்லுங்கள்? அப்போ வேறு ஸ்கூலில் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு வந்துடுறான், கிளாஸ் டைமில் சாப்பிட்றான். இது கூட பரவாயில்ல, டீச்சர்ஸை மார்க் பண்ணியிருக்கான் பேக் பெஞ்சிலேருந்து. இல்லை நீங்கள் கவனிக்கிறீங்களா இல்லையா? நான் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட நான் சொல்கிறேன், நான் அதே மாதிரி கண்டிச்சு வைக்கிறேன், நீங்கள் கவலைப்பட வேணாம். தயவு செஞ்சு என்னை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க ப்ளீஸ். நீங்கள் என்னை ரொம்ப நல்லா செல்லத்தை கொடுத்து வளர்த்து வச்சுருக்கீங்க, ஃபுல்லாகவே நாட்டியாக தான் பண்ணியிருக்கான்.
கொஞ்சம் கூட டீச்சர்ஸை உபயோக பண்ணிட்டே கிடையாது. தயவுசெய்து எனக்கு கண்டிச்சு வைங்க ப்ளீஸ். நான் பார்த்துக்குறேன். அடுத்த தடவை அவங்க பேரண்ட்ஸ் அமுச்சு விடுங்க. அவன் பேரண்ட்ஸ் தான் கரெக்டாக இருப்பான். இல்லை நானே அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட நான் சொல்கிறேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தேங்க கூட்டிகிட்டு அப்படியே வந்து அங்கேருந்து கிளம்புறான் சுகா. இவன் வந்து இங்கே தேங்கும் சுகாவும் வெளில வந்ததுக்கப்புறம் இங்கே தான் அப்பாடி எவ்வளோ பெரிய கண்டத்துலேருந்து தப்பிச்சிருக்கேன். இதுவே எங்கள் அப்பாவா இங்கே இருந்து ஆரம்பிச்சிருக்கேன் அவ்வளோதான். இங்கேயே என்னை தோலை ஊற்றி தொங்க விட்டுருப்பாரு இந்த ஃபேனில், இந்த ஸ்கூல் ஃபேனில். அப்படியா சிவா நம்ம வீட்டுக்கு போகலாம். இப்போ வா கொஞ்சம் தூரம் எங்கேயாச்சும் வெளில போகலாமா? உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வரத்துக்கு சும்மாலாம் கூட வரல. இன்னைக்கு உனக்கு பனிஷ்மெண்ட். வா. என்னது பனிஷ்மெண்ட்டா? எதுக்கு? நான் என்ன பண்ணேன்? ஸ்கூலில் இவ்வளோ கம்ப்ளைண்ட் வச்சுருக்கியே, இந்த வேறு சப்ஜெக்டில் வேறு ஃபெயில் வேறு. இதே உங்கள் அப்பாவாக இருந்தாலும் என்ன பண்ணியிருப்பாரு? இங்கே தோலை ஒடிச்சு இங்கே தொங்க விட்டுருப்பார். கரெக்டா? ஆமாம். நான் வரேன்னு தான் ப்ராமிஸ் பண்ணேன். பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணல. வா அப்படின்னு சொல்லிட்டு தரத்தரேன்னு அந்த காரில் கூட்டிகிட்டு போகிறான். கார் இங்கே இருக்குமோ அவங்க கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே வந்து அவனை அப்படியே காருக்குள்ளெல்லாம் புஷ் பண்ணி அதுக்கப்புறம் அவன் அங்கே அந்த காருக்குள்ளே உட்காந்து செம்ம ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறான். இங்கே வந்து தாங்கினான். மாமா இருமாம்மா இதுக்கு இப்போ எவ்வளோ கோவப்படுற நீ? எனக்கு கோவம்லாம் இல்லை. அவங்க அப்பா பண்ணுற வேலை நான் வந்து என் விதமான என் ஸ்டைலில் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல. இங்கே வந்து தாங்கண்ணா மாமா ப்ளீஸ் வேணாம் இங்கே ப்ளீஸ் வேணாம். அதெல்லாம் கிடையாது இன்னைக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகிறாங்க. அண்ட் சுகா வந்து தாங்கோட மாமா தான், அதாவது தாங்கோட அம்மாவோட தம்பி தான். ஆனால் வந்து 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எப்போ வந்து யோங்கி வந்து மாஃபியா ஆனானோ அப்போலேருந்தே வந்து தாங்கோட அம்மா அப்பா வந்து சண்டை போட்டு அவனை வந்து ஒதுக்கி வச்சுருப்பாங்க. ஏன் இதுக்கெலாம் இந்த மாஃபியாக்குள்ளெல்லாம் எதுக்கு வந்த, இல்லைனா என்ன ஒரு ஃப்யூச்சர் என்ன ப்ராப்ளம் வந்தால் எங்கள் மேலேயும் தானே என்ன ஒரு பிரச்சனை வந்து என்ன ஆகுது, நீ தூரமாகவே எங்கள் விட்டு தள்ளி இருந்திருக்கோ அப்படின்னு வந்து சொல்லி அவங்க கூட பேசிக்கவும் மாட்டாங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வந்து தாங்கோட அம்மா பேசவும் மாட்டாங்க. அண்டு யுங்கி வந்து எப்படின்னா தாங் வந்து பிறந்ததுலேருந்தே தாங் கூட இருந்திருப்பான் யுங்கி. அதனாலே வந்து யுங்கிக்கு வந்து தாங் பிடிக்கும். தாங் வந்து எப்படின்னா யுங்கி நம்ம கூடயே இருக்கானே, அதாவது அவன் வந்து ரொம்ப டேக் கேர் பண்ணிப்பான் யுங்கிலாம் வந்து. அதனால தாங்க்கு வந்து யுங்கியை ரொம்பவே பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து மாமான்னு சொல்லிட்டு மூச்சுக்கு இன்னொரு தடவை மாமா தான் பின்னால் சுற்றி நிற்பான். இந்த சண்டைனால அவங்களால வந்து பிரிஞ்சிருக்கும். ஆனால் வந்து யாருக்கும் தெரியாமல் தாங் வந்து யுங்கிக்கிட்ட வருத்தம், யுங்கி வந்து யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்குள்ளே வந்து தாங் கூட இருக்கிறதும் தான் அப்படி இருக்கும். 2 பேரும் அவ்வளோ லவ் பண்ணிட்டு இருப்பாங்க சின்ன வயசுலேருந்தே. லிட்ரலி ஏஜ் கேப்பே வந்து ஒரு 13 to 10 years கேப் இருக்கும் லிட்ரலி சொன்னால் 2 பேருக்குமே. ஆனால் வந்து அந்த ஏஜ் கேப்லாம் விட்டுட்டு 2 பேரும் லவ் பண்ணி இருந்திருப்பாங்க. இப்போ பார்த்தோன்னா வந்து தாங்க கூட்டிகிட்டு இப்போ வந்து அந்த மேன்ஷனுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். மேன்ஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு சாக்கு தூக்குற மாதிரி தாங்க தூக்கிட்டு உள்ளே தான் கூட்டிகிட்டு போகிறான். இங்கே வந்து தாங்கண்ணா மாமா ப்ளீஸ்மா நான் அடுத்த தடவை நல்ல மார்க் எடுத்து நான் நல்ல பேர் வாங்கிடுறேன் ப்ளீஸ்மா வேணாம் பாயை மூட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ரூமுக்கெலாம் ரூமில் கூட்டிகிட்டு போய் டப்புன்னு பெட்டில் போடுறான். இங்கே வந்து தாங் வந்து அப்படியே பெட்டுக்கு அப்படியே வந்து பின்னாடி போயிட்டே இருக்கான். இங்கே வந்து இவங்க வந்து அப்படியே பெல்ட்டு கட்டுறான். இங்கே வந்து தாங்கண்ணா அம்மா ப்ளீஸ்மா சாரிம்மா நான் அடுத்த தடவை நல்ல மார்க் எடுத்துறேம்மா. இப்போ வந்து இவங்க தான் அந்த பெல்ட்டாலே வந்து தாங்கோட கையை வந்து டைப் பண்ணி விட்றான், அதாவது கட்டி விட்றான். அப்படியே வந்து கட்டி விட்டு தாங்கோட கை வந்து அப்படியே மேலே பின் பண்ணுறான், அதாவது பெட்டில் பின் பண்ணுறான். அவன் ஓவர் ஆகுறான். இப்போ வந்து இங்கே தாங்கான் இங்கே ஜென்ரலாக பண்ண இல்லைன்னா எனக்கு வலிக்கும் ப்ளீஸ். பனிஷ்மெண்ட் எப்போவுமே ஆடாக தான் இருக்கும், நீ என்ன கேட்டாலும் சரி இது பனிஷ்மெண்ட், புரியுதா? ஏன் இப்படி பண்ணுற நீ? அதுக்கு நீ ஸ்கூலில் அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வச்சுருக்கக்கூடாது. சரி அடுத்ததானே இது மாதிரி வைக்க மாட்டேன் ப்ளீஸ் இன்னைக்கு நான் விட்டுறேன்.
எனக்கு வலிக்கும். முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க 2 பேருமே. இங்கே செம்ம ரஃபாக அந்த கிஸ் போயிருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க மடியில் வச்சு கிஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பெட்டில் போட்டு கிஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வாலில் வச்சு கிஸ் பண்ணுறதுன்னு சொல்லி மாற்றி மாற்றி அவங்க எங்கேன்னு பொசிஷன் மாறி மாறி கிஸ் பண்ணியிருக்கான் இங்கே. அதுக்கேற்ற மாதிரி தாங்கும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுறான், ப்ராக்டிஸ் பண்ணுறான். பட் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனாலையும் முடியல. அவனும் விட்டுடுறான். எப்படியாச்சும் பண்ணிட்டு போட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் விட்டுடுறான். இங்கே இவங்க அப்படியே தாங்க பெட்டில் போட்டு அதுக்கப்புறம் நெக்கு செஸ்ட்டுன்னு சொல்லி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். சக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அவனோட ட்ரெஸ்ஸும் கழட்டுறான். இப்போ பார்த்தோன்னா இவங்க எழுந்து கபோர்டில் அந்த ப்ரொடெக்ஷன் இருக்கான்னு தேடுறான், கிடைக்கல. இப்போ அவன் மைண்ட் வாய்ஸ் தான், ஐயோ ப்ரொடெக்ஷன் வரலையே, இதை சொன்னால் சத்தியமாக விட மாட்டான், ஏதோ ஆகுது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஓவர் ஆகிடுறான். நீங்கள் தாங்க எதுக்கு நீ ஏந்து போன? அது இது இருக்கான்னு பார்த்தேன், லூப்ரிகண்ட் இருக்கான்னு பார்த்தேன், இல்லை பரவாயில்ல வா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கிஸ் பண்ணி செட் பண்ணுறான். கொஞ்ச நேரம் கழித்து அவன் இன்ஸ்டெட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இங்கே தாங்க செம்மையாக மூன் பண்ணியிருக்கான், இவங்கேயும் அப்படி த்ரெஸ் பண்ணியிருக்கான். ஆனால் பேருக்கு தான் பனிஷ்மெண்ட்டு, ஆனால் ரொம்பவே ஜென்டிலாக தான் பண்ணுறான். இங்கே இவங்க அப்படியே பொசிஷன்லாம் மாற்றி மாற்றி வேறு பண்ணுறான். கொஞ்ச நேரம் கழித்து இப்போ தாங் டாப்பில் இருக்கான், அவன் லீட் பண்ணுறான். இங்கிலீஷுகா தான் ஃபாஸ்ட்டாக பண்ணுறான், இன்னும் ஃபாஸ்ட்டாக. ஐயோ மாமா என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியுது. ட்ரை பண்ண முடியும், ட்ரை பண்ண அப்படின்னு சொல்ல இங்கே தாங்கும் அவனோட பெஸ்ட்டு கொடுத்து பண்ணுறாங்க. 2 பேரும் அப்படி பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு டேவும் ஆகுது. அப்படியே ஒரு லிட்ரலி ஒரு 5 hours பண்ணியிருப்பாங்க. நைட்டு ஒரு 1 மணிக்கே தூங்கியிருப்பாங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆக இப்போ தாங்க ஒரு கால் தான் வருது. அவனும் அட்டென்ட் பண்ணிவிட்டு அவன் பேசுகிறான், ஹலோ யார்? நான் உன் அம்மாடா. ஆமாம், என்னம்மா இவ்வளோ சீக்கிரமாக கால் பண்ணியிருக்கீங்க? நாங்கள் நேற்று நைட்டே வந்துட்டோம்டா. நேற்று நைட்டே வந்துட்டீங்களா? ஆமாம், உனக்கு கால் பண்ணோம், நீ ஏன் அட்டன் பண்ணவே இல்லை? அது நான் ஜெமின் வீட்டில் இருக்கேன், குரூப் ஸ்டடிக்காக வந்தேன், அதான். குரூப் ஸ்டடியா? எக்ஸாமே முடிஞ்சதுக்கப்புறம் எதுக்குடா குரூப் ஸ்டடி? அது மார்க் டெஸ்ட் இருக்குது, அதுக்காக படிக்கிறதுக்காக வந்தோம். சரி, எது இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல. அது நீங்கள் ஃபங்க்ஷன் போயிருக்கீங்க, அதனால் நான் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லி நான் விட்டுட்டேன். இதோ நான் ஒரு 1/2 hourல வந்துடுறேம்மா. சரி சீக்கிரம் வா, சரியா? சரிம்மா அப்படின்னு சொல்லி கட் பண்ணோன்னே தாங்க அப்படியே எழுந்து உட்காந்து சுகாவை ஒரே எட்டி அதே நினைக்கிறான். இங்கே சுகாவும் அப்படியே எழுந்துக்கிறான். இதுக்கு நான் எட்டி வச்சா? ஐயோ எங்கள் அம்மா அப்பா நேற்றே வந்துட்டாங்க, இப்போ நான் என்ன பண்ணாது? இப்போ எப்படி கடிச்சு வச்சிருக்க? இதை பார்த்தோம்னா அவங்க தான் எங்கள் அம்மா அப்பா கொண்டுருவாங்க. அக்கா தானே, என்ன சொல்ல போகுது? அக்கா தானவா? அது என் அம்மாடா. எனக்கு தெரியாது, இப்போ நான் 1/2 hourல போகணும்னு சொல்லிட்டேன், நாங்கள் வரேன்னு சொல்லிட்டேன். என்னை இப்போ என்ன பண்ணுறது? உன்னை நான் ட்ராப் பண்ண போகிறேன், இப்போ எதுக்கு இவ்வளோ பதற? சரி சீக்கிரம் ட்ராப் பண்ணுவா, எனக்கு பயமாக இருக்கு, நான் மாட்டினேன்னா அவ்வளோதான் செத்தேன். ஃபஸ்ட்டு காம் டவுன், ஒரு பிரச்சனையும் இல்லை. மாட்டினாலும் நீ என்ன யாரோ கூட படுத்திருக்க, தாய் மாமன் கூட தானே படுத்திருக்க, வேறு என்ன? நான் 17 வயசு தானே ஆகுது, எனக்கு 18 கூட ஆகலடா. இதை வேறுப்பா அசால்ட்டாக சொல்கிற நீ. ஐயோ பயமாக இருக்கு. ஸோ இவன் ஒருத்தன். இப்போ நீ அதை பற்றி யோசிக்க போறியா, இல்லைனா வீட்டுக்கு போகிறது யோசிக்க போறியா? வீட்டுக்கு போகிறது தான். அப்படின்னா ரெடி ஆகுவா, இப்படியே போகணுமா என்ன? வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ட்ரெஸ் மாற்றிட்டு அப்படியே காரில் போகிறாங்க. காரில் போயிட்டு வீட்லேயே ட்ராப் பண்ணுறான். ஆனால்
கொஞ்சம் அந்த வீட்டை தாண்டி கொஞ்சம் தூரம் ஸ்டாப் பண்ணுறான். இங்கே வந்து தேவைதான். சரி ஓகே, நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணுறேன், இல்லைன்னா மெசேஜ் பண்ணுறேன். ஓகே பாய். ஏய் இரு, என்ன கிஸ் கொடுக்காம போயிட்டா? இதுதான் ரொம்ப முக்கியம், போடா. எனக்கு இதுதான் முக்கியம், வா அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறான். கிஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து இவாதான் இங்கே இப்போ எது பற்றியும் பயப்படாது. நீ பேனிக் ஆனாதான் அவங்க என்ன நீ ஏதோ போய் சொல்கிறேன்னு நினைப்பான். பேனிக் ஆகாமல் நார்மலாக கேஷுவலாக இருக்கு, சரியா? எப்படா கேஷுவலாக இருக்கிறது? இவ்வளோ பெரிய பண்ணியிருக்கோம், இதை வேற கடிச்சு வேற வச்சிருக்கேன், பயமாக இருக்குது. எப்போ நான் திருப்பி திருப்பி ஒரே விஷயம் தான் சொன்னேன், நீ யாரோ கூட படுக்கல, என் கூட தான் படுத்திருக்க, சரியா? அதுதான் நானும் சொல்கிறேன், திருப்பி திருப்பி ஒரே விஷயம் தான் சொன்னேன். எனக்கு ஒன்றும் 18 வயசு இல்லை, 17 வயசு தான் ஆகுது, புரியுதா? நான் இன்னும் மைனர் தான். மாட்டினா செத்தேன், எங்கள் அப்பாலாம் தோலை வச்சு தொங்க விட்டுருவாரு. சரி சரி போ, பாய். பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போகிறான். இப்போ வீட்டுக்கு தான் போகிறான். வீட்டுக்கு போயிட்டு இங்கே வந்து தாங்களோட அப்பா தான். தாங்க ஆப்பா, எங்கே போயிருந்தேன்? ஜிமன் கூட வீட்டில் இருந்தேன்ப்பா. அவன் வீட்டில் இருந்தேன். எதுக்கு? இல்லை வீட்டில் தனியாக இருக்கேன், அதான் நான் அவன் கூட போயிட்டு இன்னொரு நெக்ஸ்ட்டு வீக் வந்து மார்க் டெஸ்ட் இருந்தது, அதுக்காக படிக்கிறதுக்காக வேறு போயிருந்தேன் தான். இந்த மாதிரி சொல்லாமல் கொள்ளாமலாம் போகாத. நாங்கள் நேற்று எத்தனை மணிக்கு வந்தோம் தெரியுமா? 10 மணிக்கே வந்தாச்சு. எங்கள் வீட்டில் இருந்தோடனே நாங்கள் எவ்வளோ பயந்துட்டு வந்துடுமா? சாரிப்பா, 10 தடவை சொல்லுங்கள். சரி போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, அம்மா பிரேக்ஃபாஸ்ட் செய்வான், சரியா? சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரூமுக்கு போயிடுறான். ஸோ ஓகேடா, நான் இதோட நிறுத்திக்கிறேன். இந்த ஃபஸ்ட் எபிசோடு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமாகவே சூனாக போடுறேன்டா. அண்ட் வந்து அங்கே திக்கி இருப்பேன், சில பேக்ரவுண்ட் சத்தெல்லாம் வந்திருக்கோம், அதுக்கு ரொம்ப ரொம்ப சாரிடா. அண்ட் இந்த ஃபஸ்ட் எபிசோட் வந்து எப்படி இருந்தது அந்த கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சூன் நான் வந்து போடுறேன், ஓகேங்களா? பை சில்குட்டீஸ்.